ரேஷன் கடையில் ரேஷன் அரிசி எல்லாருக்குமே கிடைக்குதா கிடைக்கலையா? எங்களுக்கு கிடைக்க மாட்டுதுங்க. 20 கிலோ அரிசி, பாமாயில், சர்க்கரை, கோதுமை, அது மாதிரி நிறைய பொருள் கொடுக்குறாங்க. டீ தூள்லாம் கொடுக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இப்போதைக்கு ஒன்று கூட வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மண்ணெண்ணெய் கொடுப்பாங்க. அந்த மண்ணெண்ணெய் வாங்கினா தான் நம்ம வீட்டில் அடுப்பு எரியும். ஞாபகம் இருக்கா என்னென்னு தெரியல, எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து ஸ்டவ் அடுப்பு அப்போல்லாம் ஒன்று இருக்கும் தெரியுமா? மண்ணெண்ணெய் ஊற்றி ஸ்டவ்வு நல்லா ஒரு பம்ப் வச்சு அடித்து அதை பற்ற வச்ச பிறகு தான் அடுப்பு வந்து எரியும். அதாவது விறகு அடுப்புக்கு பிறகு நம்ம அந்த அடுப்பை பார்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கேஸ் வந்துடுச்சு, மண்ணெண்ணெய் நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் போனாலும் பரவாயில்லைங்க. பாமாயில், டீ தூள், உப்பு, ரவை இதெல்லாம் கொடுத்தா என்ன? எதுவுமே கொடுக்கறதில்ல. எதுக்காக கொடுக்கறதில்லனா ஒரே காரணம், நம்ம எங்கே வேணாலும் இருக்கலாம். நம்ம ஊரில் போய் வாங்க முடியுமா? ரேஷன் கார்டில் இருக்க அட்ரஸில் போய் ரேஷன் கடையில் போய் அரிசி பருப்பெல்லாம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. இந்த காலத்தில் வாங்க முடியாது. அவங்க பொழைக்கிறதுக்காக எங்கெங்கே வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் எங்கேயோ இருக்கோம் அப்படின்னும் போது பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை நம்பி தானே நம்ம பக்கத்தில் இருக்க கடையில் போய் அரிசி கேட்குறோம். 20 கிலோ அரிசி இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இல்லை ஒரு 2.5 வருஷமாக எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 5 கிலோ அரிசி இல்லையா 10 கிலோ அரிசி தான் கொடுக்குறாங்க. மாதம் கடைக்கு போனாலே சண்டை வருது. ஏங்க 20 கிலோ அரிசி கொடுத்தா என்னன்னு கேட்டால், அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது, உங்கள் ஊரில் போய் வாங்கிக்கோங்க. ரேஷன் கடைக்காக போகணும் அப்படின்னா 200 ரூபாய் செலவு பண்ணணும். அந்த 200 ரூபாய் இருந்தால் பக்கத்தில் இருக்க ரேஷன் கடையில் எல்லா பொருளையும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி தாங்க நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். ஆனால் மாதம் ரேஷன் கடைக்கு போனால் பிரச்சனை தாங்க வருது. அரிசியெல்லாம் எங்கே தான் போகுது? நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அரிசியை ஒழுங்காக கொடுத்தா என்ன? எப்படி கொடுப்பாங்க? ரேஷன் கடையில் வேலை செய்கிறவங்க எப்படி கொடுப்பாங்க? பக்கத்துலேயே தான் நிற்கிறாங்களே அரிசி வாங்குறவங்க. ரேஷன் கடையில் இருக்கவங்களும் அவங்களும் நல்லா பேசி வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அரிசி எல்லாத்தையும் ரேஷன் கடைக்காரவங்க வியாபாரிக்கு கொடுத்துட்றாங்க. கடைக்காரவங்களே வந்து 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு விற்பாங்க? நம்மளுக்கு சும்மா தானே போடுறாங்க அந்த அரிசி. ஏன்னா நம்மளாம் இப்போ சாப்பிடவே மாட்டோம் அரிசி, ரேஷன் அரிசி சாப்பிடவே இல்லை பாருங்கள். இருக்க காலத்தில் நம்ம வந்து ரேஷன் அரிசி தாங்க சாப்பிட்ற நிலைமை வரும். ஒரு காலத்தில், அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அரிசி என்ன விலை விற்றுது? 25 கிலோ அரிசி, சாப்பாட்டு அரிசி, பொன்னி அரிசி, அப்புறம் வந்து சின்ன அரிசி, அதோடைய பேர் வந்து சரியாக தெரியல. நான் வாங்கி இப்போ சாப்பிட்றது வந்து பொன்னி அரிசி. என்ன விலை விற்றுது? 200 ரூபாய். இப்போ பார்த்தீங்களா 1700 ரூபாய். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் பொன்னி அரிசி 250 ரூபாய், 225 ரூபாய் இருக்கலாம், 25 கிலோ. ஆனால் இப்போ 1700 ரூபாங்க. அந்த அளவுக்கு விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கும்போது ரேஷன் அரிசியை நாடி நம்ம போகணுமா இல்லையா? 1700 ரூபாய்க்கு வாங்குகிற அரிசியை ஓரியாவுக்கும் கருப்பனுக்கும் ஆக்கி போட முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரேஷன் கடையில் போய் 20 கிலோ அரிசி கொடுக்கறத இட்லி சாப்பிட்ணும், தோசை ஊற்றணும், ஆப்பம் ஊற்றணும், புட்டு செய்யணும். இதெல்லாம் செஞ்சாதான் ஒரு மாத செலவை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். நான் உண்மைக்கு தாங்க சொல்கிறேன். எனக்குமே வந்து என்னடா ரேஷன் அரிசி தானே வேண்டாம் அப்படின்னு சொன்ன நாளெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி எனக்கு வேணும். ரேஷன் அரிசி வேணும்னு சொல்லும் போது ரேஷன் அரிசி கொடுக்க மாட்டுறாங்க. பாமாயில் இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லைங்க. ஆனால் எனக்கு பாமாயில் வேணும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து எனக்கு பாமாயில் வேண்டாம், ரேஷன் அரிசி வேண்டாம். ஆனால் இப்போ வேணும். டீ தூள் வேணும், உப்பு வேணும், ரவை வேணும், கோதுமை வேணும், எல்லாமே வேணும். ஆனால் கொடுக்க மாட்டுறாங்க. நம்ம வேணான்னு சொன்ன காலத்தில் கொடுத்தாங்க, வேணும்னு சொல்கிற காலத்தில் கொடுக்கலை. அரிசி இப்போ எங்களுக்கு வெளியூர் கார்டுக்கு அரிசி ஒரு 20 கிலோ கொடுக்கணும். ஆனால் ரேஷன் கடையில் இந்த மாதிரி வெளியூர் கார்டு உங்களுக்கு வந்து 20 கிலோ அரிசி கொடுக்க மாட்டோம், 10 கிலோ தான் தருவோன்னு சொல்கிறீங்க. பாமாயில் கொடுங்க. பாமாயிலும் கொடுக்க மாட்டோன்னா இது என்ன நியாயம்?
எனக்கு இது ரொம்ப நாளாக எனக்கு ஒரு பிரச்சனைங்க. எங்கள் வீட்டில் ரேஷன் கடைக்கே எங்கள் வீட்டில் உள்ளவங்க போகவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன் வீட்டில் உள்ளவங்க போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கடைக்கு போனாலே பிரச்சனைங்க. கடைக்காருக்கும் எங்கள் வீட்டிலேருந்து போகிறவங்களுக்கும் ஒரே பிரச்சனை, சண்டை. ஏன்னா 20 கிலோ அரிசி கேட்டால் தரமாட்டுறாங்க. நம்ம எவ்வளவோ செலவு பண்ணலாம், ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவர் போனார்னா அந்த 20 கிலோ அரிசியை கொடுத்து அனுப்புனா என்னங்க? எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது. என்னென்னா, இப்போ நம்ம அரிசி வாங்குகிறோம்ல, 10 கிலோ வாங்கிட்டு வரோம். ஆனால் அந்த இடத்துல 20 கிலோ அவங்க எழுதுகிறாங்களான்றதை நம்ம நோட் பண்ணணும். நம்ம என்ன கேமரா வச்சுருக்கோம் நம்ம அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு. ஆனால் அரிசி வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, அரிசி வியாபாரி பேரில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் சிசிடிவி கேமரா இருக்குது. அவங்க மூட்டையாக அரிசி வாங்கிட்டு போகிறாங்க தெரியுமா? மாதத்துக்கு எத்தனை தடவை அவங்க ரேஷன் கடை நிற்பாங்க? மாதத்தில் எத்தனை தடவை அந்த அரிசி வாங்குகிற வியாபாரி ரேஷன் கடையாண்ட நிற்கணும்? அவங்க நினச்சிட்ருக்காங்க ஒன்றுமே யாருக்கும் தெரியாதுன்னு. கிடையவே கிடையாதுங்க. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ரேஷன் கடையில் வேலை செய்கிறவங்க, ரேஷன் கடையில் வியாபாரம் பண்ணுறவங்க, ரேஷன் கடைக்கு வர நம்மளை மாதிரி சாதாரண ஆள் எல்லாருக்குமே தெரியும். இவங்க அரிசியை வாங்குறவங்க, இவங்க அரிசியை விற்கிறவங்க அப்படின்னு எல்லாம் தெரியும். ஆனால் பிரச்சனை பெருசானுச்சுன்னா கேமரா இருக்கு இல்லையா, கேமராவில் கண்டுபிடிச்சிடுவாங்கங்க. கொஞ்சம் உஷாராக இருங்க. அரிசி, மண்ணெண்ணெய், பாமாயில் வியாபாரம் பண்ணுறவங்க. பாமாயிலுங்க, ஒரு கார்டுக்கு ஒரு பாமாயில் எங்கே போகுது? ஏன் பாமாயில் தரமாட்டுறாங்க யாருக்கும்? பாமாயிலை விடுங்க, மண்ணெண்ணெய். அந்த மண்ணெண்ணெய் வியாபாரி எப்படி வசதியாக இருக்காங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அரிசி வியாபாரம் பண்ணுறவங்க எவ்வளோ வசதியாக இருக்காங்க தெரியுமா? ஆனால் அவங்களெல்லாம் பார்க்கும்போது சும்மா அப்படியே ஒன்றுமே இல்லாதவங்க மாதிரி வருவாங்க. ஆனால் ரேஷன் கடையில் இவங்களுக்கு என்னங்க வேலை இருக்குது? 10 தடவை நிற்பாங்க, 10ஆவது தடவை சாதாரண ஆளுங்களெல்லாம் அனுப்புவாங்க. இவங்களுடைய பித்தலாட்டம்லாம் இனிமேல் முடிஞ்சு போச்சு. அந்த காலம் மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. இப்போல்லாம் ரேஷன் கடையில் அரிசி வியாபாரம் பண்ணுறவங்களும் சரி, மண்ணெண்ணெய் வியாபாரம் பண்ணுறவங்களும் சரி, பாமாயில் வியாபாரம் பண்ணுறவங்களும் சரி, கடையில் அதாவது வேலை பார்க்குறவங்களும் சரி, இனிமேல் தப்பு பண்ண முடியாது. ஏன்னா கேமரா இருக்குது. நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. ஆனால் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ என் கார்டுக்கு 10 கிலோ அரிசி தராங்கல்ல, நம்ம பேர் அங்கே ஏன்னா நான் ரேஷன் கடைக்கு போய் பல வருஷம் ஆகுது, எனக்கு சரியாக தெரியல. நான் என்னுடைய கேள்வி என்ன கேட்குறேன்னா, ஏன்னா என் வீட்டில் இன்றைக்கி ரேஷன் அரிசி இல்லை, 3 மாதமாக ரேஷன் அரிசி இல்லை. 5 கிலோ அரிசி தராங்க. 5 கிலோ அரிசி வச்சு நான் என்ன பண்ண முடியும்? இட்லிக்கு போட முடியுமா? இல்லை ஒரு சுடுகஞ்சி காய்ச்சி குடிக்க முடியுமா? இல்லை 2 ஜீவன் இருக்குது அதுங்களுக்கு ஆக்கி சோறு போட முடியுமா? நான் என்ன பண்ண முடியும்? 67 ரூபாய் விற்கிது புழுங்கல் பொன்னி அரிசி. அதை வாங்கி 2 ஜீவனுக்கும் போட முடியுமா? மனசு வரல, போடுறதுக்கு மனசு வரல. நான் எவ்வளவோ செஞ்சாலும் அரிசின்றது ரேஷன் அரிசி நம்ம வீட்டில் இருக்கணும். இப்போ கண்டிப்பாக தோசை இட்லிக்கு போட்டாகணும், 2 ஜீவனுக்கு சாப்பாடு போட்டாகணும். கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா ரவை கஞ்சி வச்சு குடிக்கிறதுக்கு ரேஷன் அரிசி இப்போ தேவைப்படுதுங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி எனக்கு ரேஷன் அரிசி பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்போ எனக்கு ரேஷன் அரிசி வேணும். ஒரு நாள் கூடங்க மாதத்தில் ஒரு பாமாயில் வாங்கலைங்க. வெளியூர் கார்டுன்னு சொல்லி எங்களுக்கு பாமாயில் கொடுக்கல. அப்போ எங்கள் ஊரில் எங்கள் கார்டுக்குள்ளே ஒரு பாமாயில், அதாவது 1 லிட்டர் பாமாயில் எங்கே போச்சு? அப்போ இதே ஊரில் உள்ளூரில் எங்கள் கார்டுக்குள்ளே 1 லிட்டர் பாமாயில் எங்கே போச்சு? எங்கே போச்சு? விற்கிறாங்கங்க. ஹோட்டலுக்கு விற்கிறாங்க. சமைக்கிற எண்ணெய் மட்டும் விற்கல, மண்ணெண்ணெய் விற்கிறாங்க, துவரம்பருப்பு விற்கிறாங்க, சர்க்கரை விற்கிறாங்க, அரிசி இட்லிக்கு போடுற அரிசி விற்கிறாங்க, சமைச்சு சாப்பிட்ற அரிசி விற்கிறாங்க, உப்பு விற்கிறாங்களா, ரவை விற்கிறாங்களா, டீத்தூள் விற்கிறாங்களா அப்படிலாம் எனக்கு தெரியாதுங்க. கோதுமை கூட சரியாக தெரியல. ஏன்னா கோதுமையில் ரொம்ப தூசு இருக்குது. அது வாங்குறாங்களா வாங்கலைன்னு தெரியாது. எங்களுக்கு கோதுமை
அவசியம் இல்லை, நாங்கள் வாங்கலை. அரிசி வேணும், அரிசி கொடுங்கன்னு கேட்குறோம். இன்னைய பொழுதுக்குங்க எங்கள் வீட்டில் இருக்க 2 ஜீவனுமே பட்னியாக படுக்கிறாங்க. பால் காய்ச்சி கொடுக்குறேன். பால் காய்ச்சி கொடுத்தா நாங்கள் நாளைக்கு எப்படி பால் குடிக்கிறது? பசங்களுக்கு எப்படி டீ போட்டு கொடுக்கறது, காபி போட்டு கொடுக்கறது? பசங்களுக்கு பாலே கிடைக்கல, பிள்ளைங்களுக்கு நம்ம டீ போட்டு கொடுக்க முடியல. ரேஷன் கடையில் டீ தூள் வாங்கினா தான் டீயே போட்டு கொடுக்க முடிகிற சூழலில் இன்றைக்கி நம்மளுடைய குடும்பம் ஓடிட்டுருக்கு. அந்த பாலையுமே வீட்டில் இருக்க 2 ஜீவனுக்கு காய்ச்சி கொடுத்தா என்ன ஒன்றுமே புரியல எங்களுக்கு. ஏன் ரேஷன் அரிசி 20 கிலோ கொடுக்கல? எல்லா ஊர்லேயுமே ரேஷன் அரிசியை விற்கிறாங்க. வாங்குகிற வியாபாரியை முதல்ல தடுங்க. நானும் பல நாளாக சொல்லிட்டேன். இந்த ஊரில் தான் இல்லைங்க, எல்லா ஊர்லேயுமே வியாபாரிங்க இருக்காங்க. ஆனால் அந்த வியாபாரி மாதத்தில் ஒரு நாள் வந்து ரேஷன் கடையில் நின்னா போதும். 30 நாள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை அதிகம் இனிமேல்ட்டு. ஏன்னா ஆதாரத்தோட அவங்களுக்கு அதாவது நம்ம கொடுக்கணுங்க, காட்டினா தான் அவங்க திருந்துவாங்க. மண்ணெண்ணெய் வாங்க போனால் மண்ணெண்ணெய் இல்லைன்னு சொல்லி 2 நாள் கழித்து வாங்கன்னு சொல்கிறது, அதுக்குள்ளே மண்ணெண்ணெய் தீந்துருச்சுன்னு சொல்கிறது. அரிசி வாங்க போனால், அதாவது எங்களை மாதிரி வெளியூர் காடுக்கு ரேஷன் கடைக்கு நம்ம போனோம்னா, அதாவது ஒரு 5 தேதிக்கு 10 தேதி போனோம்னா, ஏன் இப்போ வரீங்க, இப்போலாம் வராதிங்க, போங்க. எங்கே போகணும்? வீட்டுக்கு போங்க. நாங்கள் எப்போ வரணும்? 25 தேதிக்கு மேலே வாங்க. 5 நாள் டைம் கொடுக்குறாங்க எங்களுக்கு வெளியூர் காடுக்கு. ஏன்? நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க வெளியூர் காடெல்லாம் உள்ளூரில் வாங்கிக்கலான்னு சொல்லி. எங்களுக்கு ஏன் நீங்கள் 5 நாள் டைம் தரீங்க? எங்களுக்கு ஏன் 20 கிலோ அரிசி ஏன் கொடுக்கல? எனக்கு ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இன்றைக்கி 2 ஜீவனும் பாலை காய்ச்சி கொடுத்து அது பட்டினியாக படுத்து கிடக்குது. அரிசி இல்லாத தோசை இட்லிக்கு போடலை. அரிசி வாங்கி விற்று இந்த மாவு அரைச்சி விற்கிறாங்க பாருங்கள், எப்படிலாம் இருக்காங்க தெரியுமா? நல்ல வியாபாரங்க மாவு அரைச்சி விற்கிறவங்களுக்கு. நான் இப்போ ஏன் அதை சொல்கிறேன்னா, அவங்கள நான் வந்து கஷ்டப்படுத்தியோ இல்லை அவங்க வியாபாரத்தை கெடுத்தோ நான் சொல்லலை. அவங்களுக்கு தர 20 கிலோ அரிசியில் 30 நாள் எப்படிங்க மாவு அரைச்சி வியாபாரம் பண்ண முடியும்? யார் வீட்டு அரிசியை அவங்க வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க? எங்கேருந்து தொடருது நீங்கள் பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா எனக்கு அரிசி வேணும். ஏன் வீட்டில் இருக்க 2 ஜீவனுக்கு அரிசி இல்லை, சாப்பாடு இன்றைக்கி இல்லை. மாவரைச்சி போட்டு ஒரு மனுஷாளுக்கு தோசை இட்லி சாப்பிட முடியல. ஒரு ஜுரம் வந்தால் ஒரு கஞ்சி காய்ச்சி குடிக்க முடியல. மாவரைச்சி வியாபாரம் பண்ணுறவங்கள நான் தப்பாக சொல்லலைங்க. அதுவும் நான் ரொம்ப குறிப்பாக சொல்லிக்கிறேன், அவங்கள நான் தப்பாக சொல்லலை. 30 நாள் அவங்க எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க எனக்கு புரியல. 1 கிலோ அரிசி அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க? யார்கிட்ட? ரேஷன் கடையில் வாங்கியிருக்கலாம், ரேஷன் கடையிலேயே இருக்க வியாபாரிக்கிட்ட வாங்கியிருக்கலாம். ஆனால் நம்மள மாதிரி சாதாரண மனுஷாளுக்கு ஒரு 20 கிலோ அரிசி கொடுக்க முடியல ரேஷன் கடைக்காரங்களால், இல்லையா? இருக்குங்க, இந்த மாதம் இருக்குது அவங்களுக்கு. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 25, 26 தேதி ஆயிடுச்சு. இன்னும் எங்கள் வீட்டுக்கு அரிசி வரல, 20 கிலோ அரிசி வரல. எங்கள் வீட்டில் போய் அரிசி வாங்கிட்டு வான்னு சொன்னால் அவரால் போகவே முடியாது சொல்லிட்டார். எப்போ போனாலும் சண்டை, பிரச்சனை. நான் என்ன கேட்குறேன், ஒரு 200 ரூபாய் கொடுத்து அனுப்புகிறோம். பாமாயில், சர்க்கரை, துவரம்பருப்பு, அரிசி, டீ தூள் கொடுத்தா என்ன? கூட இருக்க காசை வாங்கிட்டு போ. நீ என்ன சொல்லணும்? வெளியூர் காடுக்கு வந்து அரிசி கிடையாதுன்னு வேலை செய்கிறவங்க ஏன் சொல்கிறாங்க? இருக்குங்க, அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இன்னும் ஒரு முறை வந்து இந்த தடவை நானாக போகலான்னு இருக்கேங்க, ரேஷன் கடைக்கு போகலான்னு இருக்கேன். பச்சரிசி எவ்வளோ விற்கிது தெரியுமா? 1/2 கிலோ பச்சரிசி 25 ரூபா. இன்றைக்கி பொங்கல் வச்சு சாப்பிடலாம், பசியும் பட்னியுமா இருக்கமே, ரேஷன் அரிசி இல்லை, புழுங்கல் பொன்னி அரிசி இல்லை, ராத்திரிக்கு வந்து மாவு வாங்க பணம் இல்லை, 20 ரூபா தான் இருக்குது. மாவு கடைக்கு போய் மாவு கேட்டால் 20 ரூபா மாவு தீந்து போச்சு. 35 ரூபா விற்கிது மாவு. 50 ரூபாய் விற்கிது, 35 ரூபா விற்கிது. ஆனால் நாங்கள் வாங்குகிற மாவு சில நேரத்தில் 35 ரூபா. மூட்டை மாவுன்னு ஒன்று விற்கும்,
அந்த மூட்டை மாவு வந்து 20 ரூபா தீர்ந்து போச்சு. இந்த மூட்டை மாவுக்காரவங்க தான் இந்த ரேஷன் கடையிலையும் ரேஷன் கடையிலேருந்து வர அந்த வியாபாரி இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டையும் வாங்குறவங்க. 30 நாள் மாவு எப்படி விற்கிறாங்க, யார்கிட்ட வாங்குறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாதா? இந்த கவர்மெண்டால் கண்டுபிடிக்க முடியாதா? எனக்கு 20 கிலோ அரிசி ஏன் கொடுக்க மாட்டுறாங்க? வெளியூர் கடை இருந்தால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? கவர்மெண்ட் வந்து உண்மையிலேயே வந்து எங்கே இருந்தாலும் பக்கத்தில் இருக்க கடையில் எல்லா பொருளுமே வாங்கலான்னு சொல்லியிருக்காங்களா சொல்லலையா? ஏன்னா எனக்கு முழுமையாக தெரியாது. ஏன்னா நான் ரேஷன் கடைக்கு போகலை, எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் போவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் இனி போகவே முடியாது, பயங்கர சண்டை நடக்குது. உங்கள் 2 பேரால் தான் இப்போ பிரச்சனையே. ஓரியோ பிளாக்கி 2 பேரால் தான் பிரச்சனையே. இப்போ நீங்கள் பட்னியாக கடந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு பேசாமல் இருப்பேன். ஆனால் நீங்கள் பசி எடுக்குதுன்னு சொல்லும்போது அரிசி கிடையாது, புழுங்கல் பொன்னி அரிசியே கிடையாது. ரேஷன் அரிசிக்கு ஏன் போயிட்டேன்? முன்னாடி சொன்ன மாதிரி 200 ரூபாய்க்கு விற்ற அரிசி இன்றைக்கி 1700 விற்கிது. உங்களுக்கு நான் வந்து சாப்பாடு வந்து புழுங்கல் பொன்னியை போட முடியுமா? சாதா அரிசி தான் போட முடியும். அதான் நினச்சிட்ருக்கேன், ரேஷன் அரிசி இன்னைக்கு கிடைக்கலனா உங்களுக்கு வந்து நொய் அரிசி வாங்கி போடலான்னு இருக்கேன். எதுக்கு வந்து நம்ம வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்ருக்கணும்? ஆனாலும் 1 லிட்ரு எண்ணெய் எவ்வளோ விற்கிதுங்க? 1 லிட்ரு எண்ணெய் சாதாரண ரீபண்ட் ஆயிலு 70 ரூபா 80 ரூபா விற்கிது, அரை கிலோ. அப்போ 25 ரூபாய்க்கு பாமாயில் வாங்கினா ஒரு 170 ரூபா மிச்சம் பண்ணுறோம்ல. அந்த 170 ரூபா இருந்தால் ரேஷன் கடையில் எல்லா பொருளும் வாங்கிடுறோம்ல. அட ஒரு 10 நாள் ஓட்ட மாட்டோமா நம்ம? நீங்கள் நினைக்கலாம், என்னங்க நீங்கள் போய் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு. நான் இப்போ அப்படி தாங்க சொல்ல வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா எனக்கு பொருளாதாரம் குறைஞ்சிடுச்சு. நான் என்ன பண்ண முடியும்? இப்படி இருந்தால் தான் காலத்தை ஓட்ட முடியும். எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறேன்னா, வெளியூர் கார்டாக இருந்தாலும் சரி, உள்ளூர் கார்டாக இருந்தாலும் சரி, ரேஷன் கார்டுக்கு என்னென்ன பொருள் கொடுக்குறீங்களோ, கவர்மெண்ட் எவ்வளோ விலை வந்து உங்ககிட்ட சொன்னிச்சோ அந்த விலையை வாங்கிக்கிட்டு அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்ககிட்ட கொடுத்துருங்க. தயவு செய்து உங்ககிட்ட நாங்கள், அதாவது ரேஷன் கடையில் வேலை பார்க்குறவங்கள சொல்கிறேன். ஒரு சிலர் சொல்கிறாங்க, ரேஷன் கடையில் வந்து வேலை பார்க்குறவங்க வந்து எல்லா அரிசியுமே, அதாவது இட்லி அரிசின்னு ஒன்று கொடுக்குறாங்க, கொஞ்சம் பொன்மணி மாதிரி கொஞ்சம் இட்லி அரிசி இருக்கும், அப்புறம் சாப்பாட்டு அரிசி மாதிரி ஒன்று இருக்கும். இட்லி அரிசிக்கு ஒரு விலை சொல்கிறாங்க, அதாவது சாப்பாட்டு அரிசிக்கு ஒரு விலை சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன? நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? அப்போ நீங்கள், அதாவது இந்த ரேஷன் கடையில் வேலை பார்க்குறவங்க ரேஷன் கடையில் இருக்க பொருளை பாதிக்கு பாதி அப்படியே அப்படி தான் வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, அவங்களுக்கு என்ன சம்பளமோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுக்காக அடுத்தவங்க அரிசி, அடுத்தவங்களுடைய பருப்பு, அடுத்தவங்களுடைய எண்ணெய், உப்பு, டீத்தூள் காசெல்லாம் ரொம்ப அடிக்காதீங்க. ஓரளவுக்கு சம்பாதிங்க. ரேஷன் கடையில் இருக்க அந்த கடைக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே தப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்பையும் வாங்குங்க. ஒரு சில கடைக்கு ஆதாரத்தோட நான் வந்து இவங்க வியாபாரக்காரவங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்கள நீங்கள் ஓரளவுக்கு மறைமுகமாக மற்றவங்கக்கிட்ட விசாரிச்சிங்கன்னா சொல்லுவாங்க. ஊருக்கு ஊர் 4 பேர் இருக்காங்கங்க. அரிசி வியாபாரம், மண்ணெண்ணெய் வியாபாரம், துவரம்பருப்பு வியாபாரம். டீத்தூளுக்கெலாம் கிடையாது, ஏன்னா டீத்தூள்லாம் யாரும் போட்டு குடிக்க மாட்டாங்க போல், அவங்களுக்குலாம் கிடையாது. எண்ணெய், அரிசி, மண்ணெண்ணெய், அதாவது பாமாயில், மண்ணெண்ணெய், அரிசி, இது 3 முக்கியமாக இருக்கு போல். சர்க்கரை கூட ஓரளவுக்கு, ஏன்னா எல்லாருமே சர்க்கரை வாங்கிடுவாங்க, அதனால் சர்க்கரையை வந்து தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. துவரம்பருப்பு ஒரு சிலர் வாங்குறாங்க, ஒரு சிலர் வாங்கலை, அதனால் துவரம்பருப்பை விற்றுடுறாங்க. பாமாயிலும் ஒரு சிலர் வாங்குறாங்க, ஒரு சிலர் வாங்க மாட்டுறாங்க. வாங்குறவங்களுக்கு கொடுத்தா என்ன, வாங்காதவங்களை விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. எப்போ பார்த்தாலும் மாதம் பிறந்தா 5 தேதிக்கு ரேஷன் கடைக்கு போனால் நீ 25 தேதிக்கு வா, 25 தேதிக்கு போனால் உனக்கு 5 கிலோ அரிசி தான், 10 கிலோ அரிசி தான், பச்சரிசி விற்கிதுங்க. ஐயோ, அவ்வளோ விலை விற்கிது பச்சரிசி. ஒரு 5 கிலோ பச்சரிசி, 5 கிலோ இட்லி அரிசி, 5 கிலோ ஒரு சாப்பாட்டு அரிசி, ஒரு 5 கிலோ கூட நீ எடுத்துக்கோ.
ஒரு 15 கிலோ ஒரு மனுஷாளுக்கு கொடுத்தா என்ன தப்பு? கவர்மெண்ட் அரிசியை அப்படி என்ன வியாபாரம் பண்ண சொல்லுது உங்களெல்லாம்? ரொம்ப மன கஷ்டமாக இருக்குங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை ரேஷன் கடையில் அரிசி வாங்கலாம், நல்லா தாராளமாக இன்றைக்கி இட்லிக்கு போடலாம், ஓரிய கருப்பனுக்கு சாப்பாடாக்கி போடலாம், கொஞ்சம் வச்சுப்போம், புழுங்கல் பொண்ணி தீந்துச்சுன்னா நம்ம அந்த அரிசி வடித்து சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிருக்க நேரத்தில் ஐயே 2-3 மாதமாக சரியான பிரச்சனையாக இருக்குங்க அரிசிக்கு. 67 ரூபா அரிசியை நான் கருப்பனுக்கு ஓரியோக்கு போட முடியுமா? மனசு வருமா? எனக்கு வரலங்க. தாராளமாக போட முடியலன்னு தான் மனசு வரலே தவிர, நம்ம காசு கொடுத்து வாங்கின அரிசியை போட முடியலன்னா எனக்கு மனசு சொல்லலை. 67 ரூபா அரிசி 1 கிலோனா அந்த 1 கிலோ 2 பேருக்கு நான் கொடுக்கணும். அப்போ தான் அதுங்க வயிறு திருப்தி ஆகும். ரேஷன் கடையில் வாங்குகிறோம்னா நம்ம ஒரு 3/4 கிலோ அரிசி போட்டு வடித்தோம்னா 2 வேளைக்கு 2 பேருக்கும் சரியாக இருக்கும். நாங்கள் கூட சாப்பிடுவோம், எங்களுக்கு கூட பிடிக்கும், மீன் குழம்பு வச்சா பிடிக்கும். அப்போ அந்த அரிசி சாப்பாட்டை நாங்கள் சாப்பிடுவோம், எவ்வளவோ மிச்சப்படுத்தலாம். ஆனால் ரேஷன் அரிசியோடைய ஒரு அது எப்படி சொல்கிறதில்ல, ரேஷன் அரிசியோட ஒரு அருமை இப்போ தாங்க புரியுது. இப்போ தான் புரியுது ரேஷன் அரிசி. ஏன்னா சும்மா கொடுக்குற அரிசி நம்ம வீட்டு ட்ரம்மில் நிறைஞ்சிருக்கும். இன்றைக்கி ஒரு பருக்கு அரிசி கூட ட்ரம்மில் இல்லை. அப்போ இப்போ என்ன நினைக்க வேண்டியது வருது? ஐயோ ரேஷன் அரிசி இப்படி மதிக்காத விட்டுட்டோமே நினைப்பு வருது. மதிக்காத விட்டுட்டோங்க, ரேஷன் அரிசியை மதிக்கணும். ஆனால் இன்றைக்கி நான் எல்லா அரிசியுமே மதிக்கிறேன். பச்சரிசி, புழுங்கல் பொன்னி, அப்புறம் இந்த ஆங்கூர் அரிசி சொல்கிறாங்க, இதுதான் எனக்கு தெரிஞ்சது ரேஷன் அரிசி. இதெல்லாம் நான் மதிக்கிறேன். ஆனால் ஒரு பருக்கு அரிசி கூட வாங்கிறதுக்கு இன்றைக்கி பொருளாதாரம் இல்லை. ரேஷன் அரிசி வாங்கி ட்ரம்மு நிறைய கொட்டி வைக்கலான்னு பார்த்தாலும் அந்த அரிசியை கொடுக்க மாட்டுறாங்க. சிக்கல் ஏன் கொடுக்குறீங்க? இப்போ இந்த வீடியோ முடிவில் நான் என்ன சொல்கிறேன்னா, வெளியூர் கார்டாக இருக்கட்டும், உள்ளூர் கார்டாக இருக்கட்டும், யாருக்குமே ரேஷன் கார்டில் இருக்க எல்லா பொருளுமே கொடுங்கன்னு சொல்கிறேன். கொடுத்து தாங்க ஆகணும். நான் இந்த ரேஷன் அரிசி பிரச்சனையை நான் விடுற மாதிரி இல்லைங்க. எல்லா நேரமுமே வீட்டில் இருக்க பொம்பளைங்க போய் ரேஷன் கடைக்கு போக முடியுமா? எல்லா நேரமே வீட்டில் இருக்க ஆம்பளைங்க ரேஷன் கடைக்கு போக முடியுமா? ஒருத்தர் மாற்றி மாற்றி போவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் இருக்க ஆம்பளை மாதம் அவர் போகிறார். அடா 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 அடாடா, எப்போ பார்த்தாலும் ரேஷன் அரிசி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. எவ்வளோ பணத்தை எங்கெங்கேயோ நம்ம விடுவோங்க. ஆனால் என் வீட்டில் இருக்க ஆம்பளை ரேஷன் அரிசி 20 கிலோ ஏன் தரல, ரேஷன் அரிசி 20 கிலோ ஏன் தரலன்னு கேட்டு டார்ச்சராக இருக்குது எனக்கு. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரேஷன் அரிசியை ஒழுங்காக கொடுங்க. கவர்மெண்ட்டு கொடுக்க சொல்லுது. கவர்மெண்ட்டு உங்களை எடுத்து விற்க சொல்லுதா? கவர்மெண்ட்டு உங்களை அரிசி, பருப்பு, பாமாயில், டீத்தூள், உப்பு, ரவை, கோதுமை எல்லாத்தையுமே விற்க சொல்லுதா? விற்க சொல்லலைல்ல, திருட்டில் மக்களுக்கு தானே கொடுக்க சொல்கிறாங்க. அதை ஏன் நீங்கள் ரேஷன் கடையில் வேலை பார்க்குற நீங்கள் ஏன் அதை ஒழுங்காக பண்ண மாட்டீங்க? நீங்களும் எங்களை மாதிரி தானேங்க, நீங்களும் மனுஷால் தானே. கவர்மெண்ட்டு கொடுக்க சொன்னிச்சு,